துளசி கல்யாணம். யார் யாருக்கு நம் வீட்டில் இருக்கும் துளசி மகாலட்சுமிக்கும், வீட்டில் இருக்கும் நெல்லி மரம் அல்லது சாலக்கிராமம் மகாவிஷ்ணுவுக்கும் துளசி கல்யாணம். ஐப்பசி மாதம் அமாவாசை முடிந்து 12வது நாள் துவாதசி தினத்தில் துளசி கல்யாணம், அதாவது மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் நம் வீட்டிலேயே திருக்கல்யாணம், தெய்வ திருக்கல்யாணம் கோவிலிலே மட்டுமே நடத்தப்படும் சூழ்நிலையில் ஒரு வீடு கோவில் போல் அங்கே தெய்வங்கள் குடிக்கொண்டிருக்கின்றன என்பதற்காகத்தான் துளசிக்கும் நெல்லிக்கும் திருமணம். அந்த காலத்தில் தெய்வாம்சம் பொருந்திய மரம், செடி, பூக்கள், பசு எல்லாம் வீடுகளிலே வளர்க்கப்பட்டன. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பல மாடி கட்டடங்கள் ஆகிவிட்ட நிலையில் வீட்டில் எப்படி வழிபாடு என்று யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் துளசி, ஒரு நெல்லி இலை கொப்பு, கிருஷ்ணர் சிலை போதும். துளசி கல்யாணத்தை வீட்டிலேயே, மாடி வீட்டிலேயே நடத்திவிடலாம் எளிய முறையில். துளசி கல்யாணம் வருகின்ற நவம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:19 மணி முதல் மறுநாள் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 5:09 மணிக்குள் துவாதசி திதியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சித்த அமிர்த யோகத்தில் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையோ அல்லது மாலையோ வழிபாடு செய்வது நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ஆயுள் பலத்தையும், பதவி, புகழ், அந்தஸ்து, குடும்ப செல்வத்துடன் திருமண புத்திர பாக்கியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். வீட்டில் எப்படி எளிய முறையில் துளசி கல்யாண பூஜை செய்வது என்பதை பார்க்கலாம். முதலில் நாம் வீட்டை நன்றாக மெழுகி சுத்தம் செய்து கோலமிட வேண்டும். மாவிலை தோரணங்கள் கட்டி கொள்ள வேண்டும். முதலில் ஒரு வெற்றிலையில் சந்தனத்தில் பிள்ளையாரை பிடித்து வைத்து மலர்கள் மற்றும் அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து விநாயகரை வழிபட வேண்டும். விநாயக பெருமான் முதலில் அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு துளசி செடிக்கு இருக்கும் இடத்தை சுத்தம் செய்து மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளித்து மாக்கோலம் போட வேண்டும். அடுத்து துளசி செடி வைத்திருக்கும் தொட்டிக்கோ அல்லது மாடத்திற்கோ சந்தனம், குங்குமம் இட்டு மலர்களால் அலங்கரித்து நல்ல தூய பட்டாடை இருந்தால் அதற்கு கட்டிவிடலாம். பிறகு ஒரு சுத்தமான செம்பில் சுத்தமான தண்ணீரை பிடித்து அதில் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை சிறிதளவு கலந்து துளசி செடிக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். வீட்டில் மகாவிஷ்ணுவின் படமோ அல்லது கிருஷ்ணரின் சிலையோ இருந்தால் அதை எடுத்து வந்து துளசி செடிக்கு அருகில் வைத்து அந்த சிலைக்கும் மஞ்சள், குங்குமம் இட வேண்டும். பிறகு மலர்களால் துளசி செடிக்கும் மகாவிஷ்ணுவின் அல்லது கிருஷ்ணரின் சிலைக்கோ அலங்காரம் செய்ய வேண்டும். துளசி செடிக்குரிய மந்திரங்களையும் பாடல்களையும் உச்சரித்த வண்ணம் துளசி செடிக்கும் கிருஷ்ணரின் சிலைக்கும் உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். துளசிக்கு சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம்: ஓம் துளசியை வித்மகி விஷ்ணு பரியை தீமகி தன்னோ விருந்தா பிரச்சோதயாத். மீண்டும் ஒருமுறை ஸ்லோகம்: ஓம் துளசியை வித்மகி விஷ்ணு பரியை தீமகி தன்னோ விருந்தா பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நீங்கள் துளசிக்கு பூஜை செய்யும் போது 9 முறையோ 12 முறையோ அல்லது 27 முறையோ அல்லது 108 முறையோ சொல்வதனால் உங்களுக்கு சகல செல்வங்களும், மகாலட்சுமியின் அருளும், மகாவிஷ்ணுவின் அருளும் பெறலாம். இந்த நாளில் நம் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடிக்கு நாம் பூஜை செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் சகல சௌபாகியங்களையும் பெறலாம். நைவேத்தியமாக கற்கண்டு, உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் போன்றவற்றை வைத்து வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைத்து ஊதுபத்தி தூபம் காட்டி 5 பெரிய நெல்லிக்காய்களை எடுத்து அதில் தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளலாம். மகாவிஷ்ணுவின் சிலையோ புகைப்படமோ இல்லாதவர்கள் மகாவிஷ்ணுவின் அம்சமான பெரிய நெல்லிக்காய் மரத்திலிருந்து ஒரு சிறிய கிளையை எடுத்து வந்து துளசி செடியுடன் வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம்.